இப்போ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து அதிகமாக தலை விரிச்சாடுறது வந்து கள்ள தொடர்பு, இந்த லவர்ஸ் ப்ராப்ளம், இந்த மாரி தான் இப்போ நிறைய போயிருக்காங்க. ஒரு 6 வருஷம் நான் லவ் பண்ணேன் சார் ஒரு பையனை. இன்றைக்கி அவங்க வீட்டில் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்கிறான். அவன் என்னை பண ரீதியாகவும் மன ரீதியாகவும் உடம்பு ரீதியாக எல்லாமே யூஸ் பண்ணிட்டான். இப்போ வேணாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கிறவங்கள எப்படி நீங்கள் திருப்பி அவங்களுக்கு மைண்டை மாற்றி வைக்கிறது தான் நம்மளுடைய வேலை. அதுக்கு தான் ஒயிட் மேஜிக். பிளாக் மேஜிக் மூலமாக ஒரு பொண்ணு அந்த மாதிரி வசியம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா அதுலேருந்து வெளியே கொண்டு வர முடியும்? அந்த பொண்ணுடைய ஃபோட்டோ மட்டும் தான் இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஃபோட்டோ இருந்தால் கூட போதும். ஃபோட்டோ, அவங்களுடைய பேர், அவங்க அம்மா பேர் இருந்தால் அதை கூட பண்ணலாம். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம எங்க இருக்கோம் அப்படின்னா மூலக்கடையில தான் இருக்கோம். நம்ம கூட தீன் பாய் அவர்கள் தான் இருக்காங்க. இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த பில்லி, சூனியம், ஏவல், குட்டிச்சாத்தான் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் எடுக்கிறதுல பயங்கர ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம். அதனால அவரை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு அவரை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். அவர்கிட்ட பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, வாங்க பேசலாம். வணக்கம் பாய். வணக்கம்மா. சொல்லுங்க, மக்கள் வந்து என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளுக்காக உங்ககிட்ட வராங்க? இப்போ நான் வந்து என்னுடைய முஸ்லீம் மாந்திரிகம் சொல்லி இப்போ என்கிட்ட நிறைய நடத்தின்னு இருக்கிறோம். இதில் என்கிட்ட வர்ற கேஸ் எல்லாமே வந்து நிறைய பேர் இந்த பேய், பிசாசு, பில்லி, சூனியம், கள்ள தொடர்பு, பிஸ்னஸ்ஸு, வியாபாரம் நடக்கலை, இந்தமாரி லவர்ஸ் ப்ராப்ளம், அந்த மாதிரிலாம் நிறைய வராங்க. இப்போ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து அதிகமாக தலை விரிச்சாடுறது வந்து கள்ள தொடர்பு, இந்த லவர்ஸ் ப்ராப்ளம், இந்தமாரி தான் இப்போ நிறைய போயிருக்காங்க. அதேமாரி இந்த சூனியம் வச்சவங்க கூட வராங்க நிறைய பேர். ஆனால் அதிகமாக வர்றது ரொம்ப யாருன்னா இந்த லவர்ஸு, இந்த கணவன் மனைவி பிரச்சனைகள், கள்ள தொடர்பு, மனைவி ஒருத்தருக்கு வச்சுருக்காங்க, கணவர் ஒருத்தரை வச்சுருக்கிறாங்க, அவங்களுக்குள்ளே எனக்கு சேர்த்து வைங்க அப்படின்ற மாதிரி தான் வராங்க. அந்த மாரிலாம் நான் வந்து கண்டிப்பாக பண்ணித்தரேன். அதாவது எனக்கு வந்து பிரிக்க வேண்டிய வேலை என்னுடைய வேலை கிடையாது. பிரிஞ்சவங்களுக்கு சேர்க்கறது தான் என்னுடைய வேலை. பிளாக் மேஜிக் பண்ண மாட்டேன், ஒயிட் மேஜிக் தான் நான் பண்ணுறது. என்னால் முடிஞ்ச அளவு கண்டிப்பாக எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் நான் கண்டிப்பாக சால்வ் பண்ணி கொடுப்பேன். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் இருக்காரு. எல்லாமே நம்மளுடைய குரான் படி தான் நான் செய்கிறது. இப்போ அதிகமாக வந்து இந்த ரிலேஷன்ஷிப் பிரச்சனைகளுக்காக தான் அவங்க கிட்ட வர்றாங்க. ஆமாம். ஒரு சமீபத்தில் வந்து எனக்கு வந்து நான் லவ் பண்ணுறேன். ஒரு 6 வருஷம் நான் லவ் பண்ணேன் சார் ஒரு பையனை. அவனும் எனக்கு லவ் பண்ணான். இன்றைக்கி அவங்க வீட்டில் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்கிறாங்க. அவன் என்னை பண ரீதியாகவும் மன ரீதியாகவும் உடம்பு ரீதியாக எல்லாமே யூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க வீட்டில் கல்யாணத்துக்கு ரெடி பண்ணுறாங்க. ஆனால் அவன் வந்து என்னை சொல்லாமல் அவன் அந்த கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிருக்கான். என்னை வேண்டாம், நீ விட்டுரு, என்னை மறந்துடு அப்படின்னு சொல்லி போகிறாங்க. நான் எப்படிங்க ஐயா மறக்க முடியும்? நான் உடம்பு ரீதியாகவும் பண ரீதியாகவும் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கேன். எனக்கு அவன் வேணும், எனக்கு அவன்கிட்ட இருந்து காப்பாற்றுங்க, எனக்கு வேணும் அவனை, அந்த கல்யாணம் நடக்கவே கூடாது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் வராங்க. அதேமாரி என்னை ஏமாற்றிட்டு போயிட்டான், ஃபோன் பிளாக் லிஸ்ட்டில் போட்டான், பேச மாட்டேங்கிறான், எதுவுமே மூச்சு பேச்சே இல்லை, நான் போட்டாலும் ஃபோன் பேச மாட்டேன், எந்நேரமும் ஃபோன் பண்ணால் எரிஞ்சு விட்டுறான், என்னை வந்து இதுமாரி ஏமாற்றிட்டாங்க, எனக்கு அவனை வேணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. லேடிஸுங்க வந்து என்ன பண்ணுறாங்க, கணவன் மனைவி, என் ஆஃபீஸில் ஒருத்தர் அஃபேரில் இருக்கார், என்கிட்ட சிரித்து பேசுகிறது கிடையாது, ஒரு சந்தோஷமாக இருக்கிறது கிடையாது, வீட்டுக்கு என்ன ஏதுன்னு கேட்குறது கிடையாது, எல்லாமே அவர் அங்கே தான் பண்ணுறாரு, எங்களுக்கு இங்கே சட்டம் பண்ணுறது இல்லை, நான் இங்கே குழந்தைங்கள வச்சுட்டு ரொம்ப அவஸ்தைப்படுறேன் அப்படின்ற மாதிரி கேஸ் எல்லாம் வருது. அது எப்படிப்பட்ட கேஸாக இருந்தாலும் நான் செஞ்சு கொடுக்குறது. அது இப்போ வந்து 2 பேர் வந்து ரொம்ப ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்தாங்க அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ ஒருத்தர் வந்து இப்போ வேணவே வேணாம், எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்படின்னா, இப்போ வேணாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கிறவங்கள எப்படி நீங்கள் திருப்பி அவங்களுக்கு மைண்டை மாற்றி வைக்கிறது தான் நம்மளுடைய வேலை. அதுக்கு தான் ஒயிட் மேஜிக்ன்றது. வேண்டாங்க, அவன் இப்போ மனைவி என்ன சொல்ல, இல்லைங்க நான் உங்ககிட்ட நான் ரொம்ப உயிரோடு உயிர் ரொம்ப இருந்திருக்கேன், அவன் மேலே எனக்கு என் கணவர் தான் எனக்கு வேணும், எப்படியாச்சும் என் கணவர் என்னை வந்து சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லி வராங்க நிறைய பேர். அவங்களுக்கு மைண்டை மாற்றிக்கிறதுக்காக நான் சில வேலைகள் செஞ்சு கொடுத்தா அது வந்து அவங்களுக்கு கரெக்டாக 90 நாள், 60 நாள், 10 நாளே நடக்கலாம், 20 நாளே நடக்கலாம், அல்லது 1 மாதம் 2 மாதம் கூட ஆகலாம். ஆகும்போது 90 நாளில் வேண்டான்னு சொல்லிட்டு போனவங்க கூட அப்படியே அவனே வந்து குடும்பம் நடத்துகிற அளவுக்கு செஞ்சு தரணும். எவ்வளோ பெரிய பிரச்சனைனால வேணாம் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் அது எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் பண்ணிக்கலாம். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே 2 பேர் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ சில பேர் வந்து உண்மையாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருந்திருக்க மாட்டாங்க, தூரத்துலேயே இருந்து பார்த்து பிடிச்சிட்டே இருந்திருக்கும். ஆனால் உங்ககிட்ட வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு 2 வருஷம் நாங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம், நாங்கள் லவ் பண்ணோம், இப்போ வந்து வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி வருவாங்க இல்லையா? நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருவீங்களா உண்மையாகவே அவங்க வந்து அங்கே உட்காந்து இந்த இடத்துல உட்காந்து சொல்லும் போது நான் இங்கேயே நான் பார்த்துட்டு சொல்லிவிடுவேன் உங்களுக்கு. ஏன்னா அவங்க பேர் இதெல்லாம் டீட்டெயில்ஸ் வச்சு வாங்குறோம் இல்லையா, எடுத்த உடனே நம்ம செஞ்சிட மாட்டோம். நீங்கள் சொன்னீங்கன்னா அது எதற்காக சொல்கிறீங்க, என்ன இருக்குது, உங்கள் பேர் கொடுங்க, அவங்களுடைய பேரை கொடுங்க, வச்சு பார்த்தாலே எங்களுக்கு அந்த தெரிஞ்சிடும். நான் உட்காந்து இதில் கணக்கு பண்ணாலே எனக்கு வந்து அதில் வந்துடும், இவங்க வந்து பொய் சொல்கிறாங்க, அந்த பொண்ணு இந்த மாதிரி சம்மந்தமே கிடையாது. ஏன்னா அந்த பொண்ணுக்கு மனசில் லவ் இருந்தால் தான் இவனும் 2 வருஷம் சேர்ந்து இருந்தான்னு சொன்னதுக்கு லாஜிக் இருக்கும். ஒன் சைடு ஒன்றுமே இல்லை, ஒன் சைடு மட்டும்தான் இருக்குன்னா அது ஒன் சைடு தான். இது 2 பேர் சேர்ந்து இருந்தான்றதுக்கு அது பொய். அது இங்கேயே நம்ம சொல்லிட வேண்டாம்.
இங்கே பார்த்து சொல்லுவேன், இல்லைங்க இது வந்து இந்தமாரி வரலையே, உங்கள் மேலே வந்து பாசமே இல்லையே அந்த பொண்ணுக்கு, நீங்கள் எப்படி அந்த பொண்ணை நீங்கள் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி. அந்த நேரத்தில் வந்து சொல்கிறாங்க, இல்லைங்க ஐயா இது ஒன் சைடு தான் இது, நான் அந்த பொண்ணை ரொம்ப விரும்புகிறேன், அந்த பொண்ணு தான் என்ன பண்ணுன்னா அது பொண்ணுடைய விருப்பம். ஏன்னா அதை வந்து நம்ம கம்பல் பண்ணக்கூடாது. ஏன்னா அது வாழ்க்கை, அதுக்கு தெரியும் நம்ம எதை தேர்ந்தெடுக்கணும் எது தேர்ந்தெடுக்கக்கூடாதுன்ற மாதிரி அதுக்கு வாழ்க்கை. அதை நம்ம மேஜிக்கால பண்ணி அதை வாழ்க்கையை கெடுக்கக்கூடாதுல்ல. ஏன்னா ஒரு சிலர் வந்து உண்மையான லவ்வுக்காக பண்ணுவாங்க, ஒரு சிலர் உடம்புக்காக பண்ணுவாங்க, ஒரு சிலர் பணத்துக்காக பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் நம்ம உடனடியாக போக முடியாது இல்லையா. இப்போ சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, என் பொண்ணு இல்லைனா என் பையன் வந்து ரொம்ப நல்ல பையன் தான், இந்த மாதிரி லவ் பண்ணக்கூடிய இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய ஆளே கிடையாது, இப்போ அந்த பையன் வந்து வசியம் வச்சு தான் என் பொண்ணை வந்து மயக்கிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையாகவே நடந்துறதுக்கான வாய்ப்புகளும் 100% இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாக் மேஜிக் பண்ணி தவறான, நீங்க சொல்றீங்களா பிளாக் மேஜிக் நீங்க பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ பிளாக் மேஜிக் மூலமா ஒரு பொண்ணு அந்த மாதிரி வசியம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா அதுல இருந்து வெளியே கொண்டு வர முடியும்? தாராளமாக கொண்டு வரலாம். நிறைய பேர் செஞ்சுருக்காங்க அந்த மாரி. பேரண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க, என் பொண்ணு அந்த மாரி கிடையாதுப்பா, இவன் வந்து பிளாக் மேஜிக் பண்ணி இன்றைக்கே வந்து கட்டினா அவன் தான் எனக்கு வேணும், நீங்கள்லாம் எனக்கு தேவையே இல்லை அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி பொண்ணெல்லாம் வந்து வீட்டிலே அடக்கி வச்சுருக்காங்க. செய்ய வேண்டிய வேலை செஞ்சு அடக்கிடும் வீட்டில். இப்போ ஒரு 2-3 வருஷம் வந்து அந்த பொண்ணை வசியம் பண்ணி கூட ஒருத்தர் வச்சிருக்காரு அப்படின்னாலும் அதுல இருந்து வெளியே கொண்டு தாராளமாக எடுத்துகிட்டு வரலாம். ஓகே. இப்போ இந்த ஒயிட் மேஜிக் அப்படிங்கிறதுக்கும் இந்த பிளாக் மேஜிக் அப்படிங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? ஒயிட் மேஜிக்கும் பிளாக் மேஜிக் என்ன வித்தியாசம்னா, பிளாக் மேஜிக்ன்றது வந்து கெடுதல், அதாவது சூனியம், பேய், பிசாசு, ஏவல் இந்தமாரி ஏவி விடுறது, நல்ல குடும்பத்தை பிரிக்கிறது, இவன் வந்து நாசமாக போகணுன்றதுக்காக அவனுக்கு வந்து கெட்டதெல்லாம் செஞ்சு கொடுக்குறது. தெரியுங்களா, நிறைய பேர் சொல்லலாம் பாருங்க, வீடு என்ன தெரில வீட்டில் வந்து சூனியம் வச்சிட்டாங்கன்னு. அந்த சூனியம் வைக்கிற பேர் தான் பிளாக் மேஜிக். நல்லா இருந்தேன், நான் நல்ல பீக்கில் இருந்தேன், என்றைக்கு ஒருத்தர் வந்தாங்க, அதுலேருந்து என் வீட்டிலேருந்து பார்த்தா அந்த தேங்காய் இருந்தது, தகடு இருந்தது, குங்குமம்லாம் கொட்டியிருந்தாங்க, அதுலேருந்து எங்கள் வீட்டில் பிரச்சனை. இதெல்லாம் வந்து பிளாக் மேஜிக் தான். அதுலேருந்து இது வெளியே எடுத்து கொடுக்குறது தான் என்னுடைய ஒயிட் மேஜிக். அது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது என்கிட்ட வந்தாங்கன்னா ஏன்னா அதை அழகாக கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. அது யாராக வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனை, எனக்கு என்ன கொஞ்சம் டைம் கொடுக்கணும். எல்லாம் வந்து நம்ம ஆளுங்களுக்கு என்ன ஒரு கெட்ட புத்தின்னா, வந்த உடனே ஃபோன் பண்ணால் காசு வாங்கினா கொடுத்தா உடனே முடிச்சிடணும் அப்படின்றாங்க. ஆனால் அது யாராலையும் முடியாது. அந்த படத்தில் காட்டுறோம் பார்த்தீங்கன்னா, மந்திரத்தால் பண்ணுறதுக்கு அதெல்லாம் வந்து ஆளுங்க வந்து உண்மையை நம்புகிறாங்க இன்றைக்குமே அதை. ஆனால் உண்மை அப்படி கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரு நேரம் காலம் டைம் இருக்குது. நம்ம ஒருத்தர் வேலை விஷயமா நம்ம செஞ்சு விட்ருக்குறோன்னா அது இந்த நிமிஷத்தில் அது செய்யும், அதோடைய வேலைகள் கண்டிப்பாக செய்யும். நம்ம ஆளுக்கு அந்தளவுக்கு பொறுமை கிடையாது. என்ன சார் செஞ்சு ஆச்சு, இன்னும் ஆகலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போஸ்ட் பண்ணுறாங்க. அதனால் இல்லை இந்த பாய்கிட்ட போனால் வேலைக்கு ஆகலை, இன்னொரு பாய்கிட்ட போகலாம் அப்படின்ற மாதிரி இவங்க தான் தாவி ஓடுறாங்க போலிய. கொடுத்த இடத்துல என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலான்ற மாதிரி யாருக்கும் அந்த பொறுமை கிடையாது. இப்போ யாருன்னா ஒருத்தங்களை நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், ஆனால் வந்து நம்ம 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருந்திருப்போம், ஆனால் திடீர்னு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க இல்லையா. இப்போ அவங்கள திருப்பி நம்ம கூட சேர்க்கணும் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த முடி நகம் மாதிரியான விஷயங்களை வச்சு நம்ம அவசியம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மைதானா? பண்ணலாம், 100% பண்ணுறாங்க அதுமாரி. ஃபார் எக்ஸாம்பிள், நான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இப்போ எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னா அது வந்து பிளாக் மேஜிக் மூலிமா போனாங்கன்னா அது உங்களுடைய தலைமுடி, உங்கள் துணி, உங்கள் காலடி மண் இதெல்லாம் வச்சு கூட அந்த பொண்ணை நம்ம பக்கம் வசியத்தை பண்ணுவாங்க. இதுமாரி வசியம் பண்ணி வருது. அந்தமாரி தவறான இடத்துல போன இடத்துல அந்த பொண்ணு அந்த வசியத்தை உடைச்சி நம்ம கொண்டாடணும்னா பண்ணாத. நீங்கள் எப்படி வசியத்தை உடைப்பீங்க? அதுக்கு உண்டான வேலைகள் எனக்கு வேணும் இல்லையா. ஏன்னா அந்த பொண்ணுடைய பேர், ஃபோட்டோ முடிஞ்சால் அந்த இதேமாரி அந்த பொண்ணுடைய என்ன வச்சு அவங்க செஞ்சுருக்காங்களோ அது ஆப்போசிட்டில் நானும் வாங்கணும். அவங்க துணியை வச்சு செஞ்சுருக்காங்கன்னா அதே துணி நானும் வச்சு தான் செய்யணும். அவங்க பயன்படுத்தின அதே பொருள் தான் நானும் வாங்கணும். அப்போ தான் அந்த லாஜிக் அதை உடைச்சி நம்ம பண்ண முடியாது. ஆனால் உடனே உடைக்கிறது சின்ன விஷயம் கிடையாது. ஏன்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதை உடைச்சி நம்ம கண்டிப்பாக ஆக மொத்தம் ஒரு தடவைக்கு இல்லை 2 தடவை செஞ்சு ஆட்டோமேட்டிக்காக அதை வந்துடுவாங்க. அது எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அவங்க பிரித்து எந்த உலகத்தில் எந்த மூலையில் கூட்டு போய் வச்சிருந்தாலும் சரி, அசால்ட்டாக கூப்பிட்டு வந்துடலாம். இப்போ நீங்கள் சொல்கிற முடியாக இருக்கட்டும், நகமாக இருக்கும், அது எல்லாமே வந்து அவங்களுடைய இதுதான், ட்ரெஸ்ஸுனாலும் அவங்க பயன்படுத்தக்கூடிய யூஸ் வருது. ஆமாம். ஸோ இதை தவிர்த்து வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் வச்சு ஒருத்தர் அவசியம் பண்ணலாம்? நீங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறதுக்கு ஆப்ஷன் கிடையாது. அந்த பொண்ணு என்கிட்ட கிடையாது, அந்த பொண்ணுடைய ஃபோட்டோ மட்டும் தான் இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஃபோட்டோ இருந்தால் கூட போதும். ஃபோட்டோ, அவங்களுடைய பேர், அவங்க அம்மா பேர் இருந்தால் அதை கூட பண்ணலாம் அவசியம். ஃபோட்டோ வச்சு கூட பண்ணணும்னு சொல்கிறது அது மேபி கிடைச்சா ஓகே. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, பொண்ணு தான் இல்லையே, அந்த பொண்ணு தான் என்கிட்ட இல்லையே, என் பொண்ணு தான் போயிடுச்சு, ஆனால் என் பொண்ணை வர வைக்கணும் அப்படின்றதுக்காக அதுக்காக அவங்க கம்பல்சரி ஏதாவது ஒன்று வேணும், அவங்க ஃபோட்டோ இருந்தால் கூட பண்ணலாம். இப்போ சொல்கிறாங்க இந்த வாசனையாக இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு வசியம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஏலக்காய், லவங்கம், பட்டை மாதிரியான பொருட்கள்லாம் வச்சு கூட வசியம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஆமாம், அதெல்லாம் உண்மைதானா? அது வந்து வசியம்ன்றது வந்து எப்படின்னாக்கா இழுப்புத்தன்மை. அதில் வந்து ஆண் பெண் வசியம் ஆகாது. ஒரு ஏலக்காய்ன்றது வந்து பொதுவாக வைக்கிறது, ஏலக்காய் வைத்து வச்சோன்னா எல்லாருக்குமே அது இழுக்கும், அதோடைய வாசனை. அதுதான் இழுப்புத்தன்மை. அந்த வாசனை அது வரைக்கும் தான் வேலை செய்யும். இல்லையா, அதை வச்சுக்கிட்டு ஒரு ஆண் பெண் வசியம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் நிறைய யூடியூப்ஸில் சேனல்ஸ் நிறைய பார்த்துருக்கேன். நானும்
ஏகப்பட்டது போடுறாங்க. 7 ஏலக்காய் ரூபாயில் மடித்து வைங்க, உங்களுக்கு பணம் வந்து சேருன்றாங்க. எப்படி வந்து சேரும்? இந்த பச்சை கற்பூரம் பயன்படுத்தினா பச்சை கருப்பை தான் அதில் எப்படி வந்து சேரும்? இதெல்லாம் வந்து நம்ம உழைச்சாதான் காசு, ஒழிக்காமல் எப்படி வந்துடுறது? சும்மா அதெல்லாம் ஏதோ ஒரு அவங்க இது ஏற்றுறதுக்காக பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து அப்படி இருந்தால் இன்றைக்கி யார் யாரும் எப்படி எப்படி வந்திருப்பாங்களே. இப்போ சமீபத்தில் இப்போ எனக்கு காலையில் ஒருத்தர் ஃபோன் பண்ணார். சார், நான் லாட்ரி டிக்கெட்டில் ரொம்ப இன்வால்வ் ஆகியிருக்கேன், நிறைய காசு நான் நிறைய விட்டுட்டேன், எனக்கு லாட்ரி டிக்கெட்டில் எடுத்தால் நான் எனக்கு வந்து ஜெயிக்கிற மாதிரி பண்ணி கொடுக்கணும், அதுமாரி கொஞ்சம் பண்ணி கொடுங்க சார். நாங்கள் ஏன் அந்த ஆசை எனக்கு வராதா? நானும் மனுஷன் தானே. நான் தான் சொன்னேன், ஏங்க அதுமாரிலாம் மூழ்கி இருக்கீங்க, ஒரு ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள். லாட்ரி சீட் வாங்குறதே முட்டாள்தனம். அதுலேயும் நீங்கள் மந்திரவாதிக்கிட்ட போய்ட்டு எனக்கு இதுமாரி செஞ்சு கொடுங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்? கிடைச்சது போதும் வாடகை பண்ணுவான். நான் அந்தமாரிலாம் பண்ணுறது அவங்கள முதல்ல புரிய வைக்கிறது, இது பண்ண முடியும் முடியாது. ஏன்னா இப்போ நான் அவங்க இருக்கிற ஸ்பீடுக்கு என்னால் முடியும்னு சொல்லி அவங்ககிட்ட வர வச்சுக்கிறேன், காசை வாங்கிக்குவேன். முடியலன்னா அவன் என்ன பண்ணுவாங்க? ஆனால் எதுக்கு ஒருத்தன் அந்தமாரி சொல்கிறான்னா அவனுக்கு வந்து புரிய வைக்கணும். இல்லைப்பா, அதெல்லாம் தவறு, அதுமாரி பண்ணக்கூடாது, நீ இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அதை விட நீ தொழிலுக்காக கேளு, தொழிலுக்காக என்கிட்ட தாய்த்து இருக்குது. ஒரு வேலைக்கு போகிறேன், 10 ரூபா சம்பாதிக்கிறேன், பத்தலை, நீ இன்னமும் அதிகமாக சம்பாதிக்க ஆசைப்பட்றேன்னா அதுக்கு முன்னேற்றம், உங்களுக்கு என்ன தடை இருக்கோ அந்த தடை நீங்கிறதுக்காக தாய்த்து இருக்குது, அது கட்டலாம், அது லாஜிக் இருக்குது. அந்த தாயத்தை கட்டி நான் லாட்ரி சீட் வாங்கி ஜெயிக்கணும்னு நினச்சா அது எப்படி? அது லாஜிக். இந்த மாதிரியான வேற என்னென்ன பிரச்சனைகளுக்கு பண்ண முடியாத இல்லை பண்ணக்கூடாத பிரச்சனைகளுக்கு உங்ககிட்ட மக்கள் வராங்க? இல்லை, பண்ணக்கூடாதுன்றதுக்காக பிரச்சனை இல்லை, மெயின் வந்து பல பிரச்சனைகளை சிக்கலில் வந்துட்டு தான் என்கிட்ட வராங்களே. அந்த சிக்கல்லேருந்து எடுத்து என்னை விடுங்க வெளியே. அதாவது இப்போ என் கணவரும் லேடிஸ்க்கு வராங்க, என் வீட்டுக்காரர் வந்து ட்ரிங்கிங்கில் ரொம்ப அடிக்டாக இருக்கார், எந்நேரமும் குடிச்சுன்னு தான் இருக்கார், வீட்டுக்கு சாப்பாடு காசு கொடுக்குறது இல்லை அப்படின்றாங்க. குடியை நிறுத்துறதுக்கு எந்த சரித்திரத்தினால் யாராலையும் முடியாது. நானும் குடி கொடுக்குற மருந்தெல்லாம் கொடுத்துருக்குறேன், ஆனால் வந்து வேலை செய்யலை சரியா. அதுக்கு வந்து தாய்கிட்டேருந்து இல்லை மனைவி கிட்டேருந்து அதை ஒரு வசியம் கொடுத்து அது கொஞ்சமாக படிப்படியாக நானும் பண்ணியிருக்கிறேன். அதுமாரி நிறைய கேஸ் இருக்குது என்கிட்டையும். வந்து என்ன ஒன்று, நான் வந்து எனக்கு வாரம் நான் வர வைப்பேன். நான் தண்ணி சர்க்கரை இல்லை அதெல்லாம் கொஞ்சம் மந்திரிச்சு கொடுத்துட்டே இருப்பேன். அவங்க குடிக்க என்ன ஆகுனா அவனை மெயின் வந்து அந்த குடியை கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணணும். அப்படி தான் நிறுத்த முடியும். குடியை மருந்து கொடுத்து அதை நிப்பாட்டுறது இம்பாசிபிள், யாருனாலும் முடியாது. ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க, எனக்கு வந்து என் வீட்டுக்காரர் மாரி இருக்கிறாங்க, என்னை எதுனா வந்து காப்பாற்றுங்கய்யா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. இதுக்கு அடுத்து என்னன்னா, இப்போ ஏவல், பில்லி, சூனியம், குட்டிச்சாத்தான், ஜின், அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க இல்லையா? இது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்ன? எல்லாமே ஒன்று தாம்மா. அதாவது பார்த்தீங்கன்னா, சூனியம்ன்றது வந்து ஒரு மனுஷனுக்கு முன்னேற்ற தடங்கும், இது வந்து சூனியம். ஏவல்ன்றது வந்து ஒரு மனுஷனை பைத்தியமாகும், இது ஒரு பேர் சொல்லுவாங்க. ஏவல்ன்றது வந்து மனுஷனை பைத்தியமாகும். அதோடைய வேலைகள், ஏவலுடைய வேலைகள் எப்படின்னாக்கா, நம்ம ஏதாச்சும் போயிட்டே இருந்தோம்னா நம்ம காதில் ஏதாவது ஒரு சுறுசுறுன்னு பேசிகிட்டே இருக்கும். அதேமாரி வண்டி ஓட்டிகிட்டு இருக்க போக சொல்ல திடீர்னு ஆக்சிடெண்ட் ஆகும். அது கேட்டால் நான் நல்லா தான் ஓட்டினேன், யாரோ கையை பிடிச்சி இப்படி ஈர்த்த மாதிரி இருந்தது. இதெல்லாம் வந்து ஏவலுடைய வேலைகள் தான். சூனியன்றது வந்து நம்ம வீட்டில் எடுத்துன்னு வந்து வீட்டோ கடையோ பிஸ்னஸ் இடத்துலையோ அதை எடுத்து வந்து நம்ம நாசமாக போகணுன்றதுக்காக வைக்கிறதுக்கு தான் சூனியம் வைக்கிறது. இந்த பேய் பிசாசுன்றது வந்து அது இயற்கை, எல்லாமே வர்றது தான். அதை நம்ம சமீபத்தில் நேரம் கேட்ட நேரத்தில் வந்து வர்றது போகிறதுனால லேடிஸுகள் வந்து இந்த பீரியட்ஸ் நேரத்துலலாம் வந்து கொஞ்சம் டைம் கேட்ட நேரத்தில் போகிறதுனா அதெல்லாம் வந்து நம்மளுக்கு இந்த கெட்ட ஆவிகள்லாம் நமக்கு அண்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு லேடிஸ் சுத்தமாக இருந்துக்கிறாங்களோ அந்த அளவுக்கு எல்லா ஒரு காற்று கருப்புலையும் நம்ம தப்பிக்கலாம். எல்லாத்த விட மெயின் வந்து சுத்தமாக இருக்கணும், உடம்புலையும் சரி மனசு ரீதியாகவும் சரி. சுத்தமாக இருந்தால் எதுவுமே நமக்கு அண்டாது. இப்போ இந்த ஏவல், குட்டிச்சாத்தான், அப்புறம் ஜின்லாம் சொல்றாங்க இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம், கெட்ட விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? 100% உண்மைதான். அது பேயும் சரி ஆத்மாவும் சரி ஜின்னை வச்சு செய்கிற வேலைகள்லாம் இருக்காங்க. இப்போ எங்களை மாரி மாந்திரிகத்துலலாம் வந்து ஜின்னை வச்சு செய்கிறாங்க, ஆத்மா வச்சு செய்கிறாங்க, அப்படி காளி வச்சு செய்கிறாங்கன்னா கண்டிப்பாக செய்வாங்க. நம்ம எண்ணத்தை வளர்க்குற, நம்ம ஒரு பூனையை வளர்க்குறோன்னா நம்ம என்ன மாதிரி சொல்லி வளர்க்குறோமோ அதைத்தான் அது வேலை செய்யும். நம்ம போய் திருடி வாழ்க்கை சொல்லி கொடுத்தா அது கரெக்டாக போய் திருடி தான் சாப்பிடுவோம். அதே வந்து நம்ம அதை பக்கத்தில் வச்சா கூட சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடாம இருக்கும். அதேமாரி தான் அது எல்லாம் நம்ம வளர்க்குற பொறுத்து தானே எல்லாமே. ஆனால் எல்லாமே இருக்குது. தொடர்ந்து எங்கள் கூட நீங்கள் நிறையா விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. பாய். வணக்கம்மா. இப்போ அது வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்க, கால்ஸ் பண்ணால் எடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி நிறைய கால்ஸ் வருது எனக்கு. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் எப்படியாப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதாவது காதல் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, கள்ள தொடர்பு பிரச்சனை, தொழில் பிரச்சனை, நல்ல ஒரு பிஸ்னஸ் நல்லா மூவ் ஆயிருந்தது, நல்லா மூவ் ஆயிருந்தது, என்னுடைய பிஸ்னஸ்ஸு இப்போ டவுன் ஆகிடுச்சு, எதனாலன்னு தெரியல சார், அந்தமாரி ஏதாவது பண்ண முடியுமானாலும் தாராளமாக வாங்க, நான் பண்ணித்தரேன். இல்லை கணவன் மனைவி பிரச்சனை இருந்தாலும் தாராளமாக வாங்க, நான் செஞ்சு தரேன் உங்களுக்கு. அதேமாரி வந்து காதலர்கள் இன்றைக்கி நிறைய பேர் ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, என்னை சேர்த்து வைங்க, எத்தனை நாளாக நல்லா பழகிட்டு இருந்தவன் இப்போ ஃபோன் பிளாக் லிஸ்ட்டில் போட்டான், இப்போ ஃபோன் இப்போ பண்ணுறது இல்லை எனக்கு அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி எதனா பிரச்சனை இருந்தாலும் தாராளமாக எனக்கு கால் பண்ணுங்கள்.
இது போக வந்து இந்த பில்லி சூனியம் பேய் பிசாசு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தாராளமாக எனக்கு கால் பண்ணுங்கள். எனக்கு கால் பண்ணுங்கள். நான் கால் எடுக்கலைன்னா மிஸ் காலில் இருக்கும், நானே திருப்பி ரிட்டர்ன் கால் நான் பண்ணுவேன் உங்களுக்கு. எதுவாக இருந்தாலும் தாராளமாக எனக்கு கால் பண்ணுங்கள்.